ஹலோ ஆஸ்பரண்ட், இன்றைக்கி அல்ஜிப்ராவில் ஒரு முக்கியமான சம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a + b + c வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது a³ + b³ + c³ -3abcயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ab + bc + ca இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். a³ + b³ + c³ -3abc எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b + c இன்ட்டு a plus b plus c whole square minus 3ab minus 3bc minus 3ca இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து நம்ம ஃபார்மேட்டை மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா படியும் எழுதலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ரெண்டு வேல்யூஸ் 1 2 3 வேல்யூஸ் மொத்தமாக அன்னோனாக இருக்கா, இந்த ரெண்டு வேல்யூஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a³ + b³ + c³ -3abc = 126 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு a + b + c எவ்வளோ 6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா a + b + c ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -3 இன்ட்டு என்னென்னா ab + bc + ca இதோட வேல்யூ என்னென்னு நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 6 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 126 by 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பண்ணால் 36 - 3x ஆன்சர் இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 by 6 எவ்வளோ வரும்னா 21 வருமா. 21 ஈக்குவல் டு 36 - 3x அப்படின்னு வரும். இப்போ 3x இந்த பக்கம் வந்து என்னென்னா 3x கொண்டு வாங்க. இந்த பக்கம் 3x கொண்டு வந்துட்டிங்கன்னா 3x ஈக்குவல் டு 36 - 21 அப்படின்னா என்ன வரும் 3x = 15 வருமா. அப்போ x = என்ன வருது 5 வருது. நம்ம எதை வந்து எக்ஸ்ன்னு வச்சோம், ab + bc + ca இது தான் வந்து என்னென்னா எக்ஸ்ன்னு வச்சோம். அதை தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது தான் ஆன்சர். இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து நார்மல் ஃபார்முலா விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மல் ஃபார்முலாவில் a² + b² + c² அந்த மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கொடுக்கலனாலும் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து என்னென்னா இந்த மெத்தடை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே ஆஸ்பரண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.